ஒரு நாட்டில இனக்கலவரம் மதக்கலவரம் எந்த நேரத்திலையும் எந்த சூழ்நிலையிலும் ஏற்படக்கூடாது. ஏன்னு சொன்னா இதனால வர விளைவு பாரதூரமாக இருக்கு. ஒரு நாட்டையே அழிக்கக்கூடியதாக இந்த பிரச்சனை கடைசியில முடிந்து போயிடும். இந்த வீடியோல பார்க்குற இந்த நபரை கைது செய்யப்படுற அந்த வீடியோவை எத்தனை பேர் பார்த்து தட்டி விட்டுருப்பீங்க? என்னத்துக்காக கைது செய்யப்படுறாரு, என்ன காரணம், இதனுடைய எந்த விதமான அடிப்படையான விஷயங்கள் எதுவுமே தெரியாம நீங்க இந்த வீடியோவை அலட்சியமா தட்டி விட்டுருப்பீங்க. இதுல கவலைக்கிடம் என்னன்னு சொன்னா பல பேர் பேட் கமெண்ட் பண்ணிருக்கிறீங்க. இது ஒரு பிகாரைக்கு எதிரான ஒரு போராட்டம். இந்த போராட்டத்துல பொதுமக்களுக்கான உரிமையை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில இந்த போராட்டத்துல கலந்து கொண்டு கைது செய்யப்பட்டவர் தான் இந்த வீடியோவில் பார்த்த இந்த நபர். இதை பற்றி நாங்க விரிவா பார்க்கறதுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க. அப்பதான் நான் போடுற பிரியோசனமான வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். இப்போ நாம இது பற்றி விரிவாக பார்க்கலாம். ரைட், இது என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் 2018ஆம் ஆண்டு ஒரு விகாரை கட்டப்படுது. என்னப்பா விகாரை தானே, விகாரை கட்டுறது நல்ல விஷயம் தானே, ஒரு மதம் சார்ந்த ஒரு கோவிலையோ ஒரு தேவாலயத்தையோ ஒரு விகாரையோ கட்டுறது ஒரு பிரியோசனமானது தானே, மக்களுக்கு பயன்பெறும் தானே அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த விகாரை கட்டப்பட்டது யாழ்ப்பாணத்தில் கையிட்டி என்கிற ஒரு பிரதேசத்துல தான் இந்த விகாரை கட்டப்பட்டிருக்குது. விகாரை கட்டப்பட்ட இடம் இது தமிழ் மக்களுடைய காணிகளில் தான் இந்த விகாரை கட்டப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 14 தனியார்களின் காணிகளில் தான் கிட்டத்தட்ட 40 ஏக்கர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல தான் இந்த விகாரையை கட்டியிருக்கின்றார்கள். இந்த தனிநபர்கள், இந்த தனியார் உரிமையாளர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், எங்களுடைய காணிகளை எங்களுக்கு வேண்டும், எங்களுக்கு பெற்றுத்தாருங்கள் அப்படின்னு சொல்லி இந்த விகாரை கட்டத் தொடங்கிய காலத்தில் இருந்தே அவங்க பல்வேறு கோரிக்கைகளை பல்வேறு முறைப்பாடுகளை வைத்திருக்கின்றார்கள். இந்த விகாரை 2018 ஆகஸ்ட் 22ஆம் தேதி விகாரை கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டப்படுகிறது. இது யாருடைய தலைமையில அடிக்கல் நாட்டப்படுது அப்படின்னு சொன்னால், வடக்கு மாகாண ஆளுநராக இருந்த ரெஜினல்ட் கூரே எனப்படுகின்ற ஆளுநரால் தான் இந்த அடிக்கல் நாட்டு வைபவம் இடம்பெறுகிறது. அடிக்கல் நாட்டு வைபவத்தின் போது இந்த கட்டப்படுகின்ற விகாரைக்கு பெயர் வைக்கிறாங்க. திஸ்ஸ மகா விகாரை அப்படின்னு சொல்லி ஒரு பெயரை வைத்து இந்த அடிக்கல் நாட்டு விழாவை ஆரம்பித்து வைக்கின்றாங்க. இது நடந்தது 2018 ஆகஸ்ட் 22ஆம் தேதி. அரசுக்கு சொந்தமான ஒரு நிலத்துல ஒரு விகாரையை கட்டுவதில் எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாது. ஆனால் இங்க கட்டப்பட்டது தமிழர்களுடைய காணிகள். 40 ஏக்கர் காணிகளில் தான் இந்த விகாரை கட்டுவதற்கான வேலை திட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது. அந்த 40 ஏக்கருக்கும் சொந்தமான ஒவ்வொரு நபர்களும் தங்களுடைய காணிகளை வேண்டும், எங்களுடைய காணிகள் எங்களுக்கு வேண்டும் என்று பலவாறு முறைப்பாடுகள் செஞ்சிருக்கிறாங்க. அந்த முறைப்பாடுகளை எவருமே செவிசாய்க்காமல் அலட்சியம் செய்ய இது பிற்காலத்தில் ஒரு பாரிய ஒரு போராட்டமாக இப்போ மாற்றம் அடைஞ்சிருக்குது. 2018 கோத்தாபாய ராயபக்சவின் ஆட்சி காலம் குறிப்பாக இந்த காலத்தில் அடிக்கல் நாட்டப்பட்டு 2019 தொடக்கம் 20 வரையான காலப்பகுதிகளில் இந்த விகாரையானது முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விகாரை கட்டுவதற்கான செலவு பௌத்த அமைப்புகளால் வழங்கப்படுகிறது. இந்த விகாரை கட்டுவதற்கான வேலைகள் கட்டுமானங்களை யார் செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், இலங்கையினுடைய இராணுவத்தினர் மும்முரமாக செய்து முடிக்கின்றார்கள். இலங்கையில் நீங்க பெரும்பாலான வேலை திட்டங்களை யார் செய்கிறார்கள் சொன்னால், இலங்கையினுடைய இராணுவத்தினர் தான் செய்கிறார்கள். ஒரு வீதி உடைந்தால் அதற்கான வேலை திட்டங்களை மிக விரைவாக இராணுவத்தினரை செய்து முடிக்கின்றார்கள். இவ்வாறு நல்ல விஷயங்கள் ஏராளமாக செய்கிறார்கள். ஆனால் ஒரு சில விஷயங்கள் தவறான விடயங்களுக்கு கூட துணை போகின்றார்கள். இது அவர்களுடைய கடமை. மேலிடத்திலிருந்து உத்தரவிடப்பட்டிருந்தால் அந்த வேலையை செய்து முடிக்க வேண்டியது அவர்களுடைய கடமை. இந்த திஸ்ஸ ராஜ மகா விகாரை கட்டப்பட்ட இந்த சுற்று வளாகத்தில் உள்ள இந்து கோயில்கள், தேவாலயங்கள் எந்த விதமான செயற்பாடுகளையும் செய்ய விடாமல் முடக்கப்படுகிறது. அவ்வாறு முடக்கிய நிலையில்தான் இந்த விகாரையானது கட்டி முடிக்கப்பட்டு ராஜ கம்பீரமாக உயர்ந்த தோற்றத்தோடு காணப்படுது. எங்களுடைய காணிகளை எங்களுக்கு பெற்றுத்தாருங்கள் என்று பல்வேறு அதிகாரிகளிடம் முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்ட போதிலும் அவை புறக்கணிக்கப்பட்ட போது இந்த மக்கள் 2023 மே மாத காலப்பகுதியில் ஒரு போராட்டமாக முன்னெடுக்கின்றார்கள்.
இந்த போராட்டத்தில் அந்த பிரதேசத்தில் காணப்படுகின்ற உள்ளூர் பொதுமக்கள், சிவில் சமூக அமைப்பினர், தமிழ் அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்துதான் இந்த போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. அதாவது இந்த விகாரையை அகற்ற வேண்டும், இந்த விகாரை இருக்கின்ற எங்களுடைய இடம், எங்களுடைய காணிகளை மீண்டும் எங்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்துத்தான் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. இவ்வாறு முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தில் 2023 மே கால பகுதியில் நடந்த போராட்டத்தில் போலீஸ் தலையிட்டு சிலரை கைது செய்யறாங்க. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் 2025 டிசம்பர் 21 நடைபெற்ற ஒரு போராட்டத்தில் 5 முக்கியமான நபர்கள் கைது செய்யப்படுறாங்க. கைது செய்யப்பட்ட நபர்களிடம் போலீசார் கூறிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபடுற நீங்கள் பொதுமக்கள் பயன்படுத்துகின்ற வீதியை வழிமறிப்பு செய்திருக்கிறீர்கள், இடையூறு விளைவித்திருக்கிறீர்கள் என்கின்ற ஒரு காரணத்தை கூறித்தான் குறிப்பிட்ட முக்கியமான 5 நபர்களை கைது செய்திருக்கின்றாங்க. இதுல வேலன் சுவாமிகள், நான் ஆரம்பத்தில் கூறியிருக்கின்றேன், அந்த போட்டோ ஒன்று காட்டி இவர் யாரு என்று தெரிகிறதா அப்படின்னு சொல்லி காட்டியிருக்கிறேன். அந்த நபருடைய பெயர் தான் வேலன் சுவாமிகள். இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட இந்த வேலன் சுவாமிகள் முக்கியமாக கைது செய்யப்படுறார்கள். அடுத்ததாக கைது செய்யப்பட்ட முக்கியமான நபர் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தலைவரான தியாகராயா நிரோஸ் என்பவர். இந்த இருவர் மற்றும் பொதுமக்கள் உள்ளடங்களாக முக்கியமாக 5 நபர்கள் இந்த போராட்ட தளத்திலிருந்து கைது செய்யப்படுறாங்க. இதற்கு போலீசார் கூறிய காரணம், இந்த வீதியை நீங்கள் வழிமறித்து இடையூறு செய்தமை, இதுதான் முக்கியமாக கூறப்பட்ட ஒரு பொய் காரணம் அப்படின்னு சொல்லி கூறப்படுகின்றது. அடுத்த போராட்டம் 2026 ஜனவரி 3 இந்த போராட்டம் இடம்பெறுது. இந்த போராட்டத்தில் முக்கியமாக பல்கலைக்கழக மாணவர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்றாங்க. போராட்டத்தில் கலந்து கொள்ற ஒவ்வொரு நபருடைய டீடைல்ஸ், தகவல்கள் எல்லாமே அங்க போலீசாரால பதிவு செய்யப்படுது. இதுவரைக்கும் எந்தெந்த நபர்கள் இந்த போராட்டத்தில் பங்கு பெற்றினாங்க என்கிற எல்லா தகவல்களையும் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில இந்த செயற்பாடுகள் ஒவ்வொன்றும் நடைபெறுகிறது. எங்களுடைய நிலத்தில எங்களுடைய அனுமதி இல்லாம நீங்க ஒரு விஷயத்தை செய்துட்டு அந்த எங்களுடைய காணிகளை மீண்டும் எங்களுக்கு தாருங்கள் என்று எங்களுக்கு கேட்கறதுக்கு உரிமையே இல்லையா அப்படி என்ற ஒரு கேள்வியில் தான் இந்த செயற்பாடுகள் போலீசாரால் முன்னெடுக்கப்பட்டது. இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் பங்கு பெற்றும் இந்த போராட்டத்தை மாணவர்கள் இந்த விகாரையை உடைப்பதற்கான வேலைகளைத்தான் செய்ய போகிறார்கள் என்கின்ற ஒரு பொய்யான தகவல்களை அரச முகவர்கள் சிலர் பொய்யாக பரப்பி விடுகின்றார்கள். இதனை தடுக்கும் விதமாகத்தான் போலீசார் 2026 ஜனவரி 3 தையிட்டி பிரதேசத்தில் அதிகளவாக குவிக்கப்பட்டதுக்கான காரணம் இதுதான். பல்கலைக்கழக மாணவர்கள் விகாரையை உடைக்கப் போகிறார்கள், அதை நாங்கள் தடுக்க போகின்றோம் என்கிற விதமாக ஏராளமான போலீசார் அந்த இடத்துல குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. 2009 யுத்தம் முடிவடைந்து இதற்கு பின்னரான காலப்பகுதிகளில் கட்டப்பட்ட விகாரைகளின் எண்ணிக்கை இலங்கையில அதிகமாகவே வடக்கில காணப்படுது. மதம் சார்ந்த மக்கள் ஒரு பிரதேசத்தில் இருக்கின்றாங்க அப்படின்னு சொன்னால் அந்த மதத்தவர்கள் சார்ந்த ஒரு கோவிலையோ கட்டுவதில் அர்த்தம் இருக்கின்றது. அந்த மக்கள் வழிபடுவதற்கு தான் அந்த கோயில் கட்டப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தத்தை கூறலாம். ஆனால் யாழ்ப்பாணம் தையிட்டி பிரதேசத்தில் எந்த மக்கள் விகாரை செல்வதற்காக இந்த பௌத்த விகாரை கட்டப்பட்டிருக்கிறது என்ற கேள்வி எங்களில் பல பேருக்கு கேட்கப்படுகின்ற ஒரு கேள்வியாக இருக்கின்றது. இலங்கையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் அத்துமீறி கட்டப்பட்ட விகாரைகள் பல பிரதேசங்களில் உள்ளது. குறிப்பாக வவுனியாவில் காணப்படுகிறது, குருந்தூர் மலை, தையட்டி, வெடுக்குநாரி மலை, இப்படி என்று சொல்லி நிறைய தமிழ் மக்கள் வாழுகின்ற பிரதேசங்களில் அத்துமீறிய விகாரைகளை கட்டப்பட்டு காணப்படுகின்றது. நைனாதீவு விகாராதிபதி மற்றும் ஆரியகுளம் விகாராதிபதி இவர்கள் இருவருடைய கருத்தை பார்க்கக்குள்ள இவர்கள் உண்மையாகவே கூறுகின்றார்கள், இது அத்துமீறி கட்டப்பட்ட ஒரு விகாரை தான், பொதுமக்களுடைய காணிகளில் தான் நாங்கள் அத்துமீறி இந்த விகாரையை கட்டி இருக்கின்றோம், இது மீண்டும் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்கிற ஒரு கருத்தை இவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அந்த மதம் சார்ந்த இந்த தேரர்கள் இருவர் முன்வைத்திருக்கிறார்கள். அப்படி இருந்தும் ஏன் இவங்களுடைய இந்த பொதுமக்களுடைய காணிகளை மீண்டும் வழங்குவதற்கு இந்த தரப்பினர் மறுக்கின்றார்கள்?
2018 இருந்தே இந்த பிரச்சனை இன்று வரை காணப்படுகிறது, நீடித்து காணப்படுகிறது. இதுக்கான முடிவினை ஏன் அரசாங்கம் தர மறுக்கின்றது? அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். ஓகே, நன்றி, பாய்.